பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். Glory to Jesus name. இப்போ உங்களுக்காக நான் தீர்க்க தரிசனமாக வார்த்தையை கொண்டு ஜெபிக்க போகிறேன். Glory to Jesus name. Glory to Lord. Rebi shakala bala bala. Oh, glory to the Lord Jesus. அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய அன்பான கரம் அமர்வதாக. ஓ ஷக்கலபா, வாழ்க்கையில பல நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன். ஓ க்ளோரி டு ஜீசஸ். நெருக்கப்படுகிற உங்களுக்கு அவரே தஞ்சமானவருங்க. நீங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. க்ளோரி டு ஜீசஸ். தானியேல சிங்க குகையில போட்டாங்க. தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை எந்த சத்துருவும் எந்த நபரும் சேதப்படுத்த முடியாது. எந்த வியாதியும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் உங்களை சேதப்படுத்த முடியாதுங்க. ஏனென்றால் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. உலகத்தில் இருக்கவில்லை, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள் இயேசு இருக்கிறார். ஆகையால் எந்த பிரச்சனையும் எந்த நபர்களும் எந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளமும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த வியாதியும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த பிள்ளை சுனியமும் செய்வினையும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த சத்துருடைய சகல கிரியைகளும் என்னை சேதப்படுத்த முடியாது. காரணம், வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்க. நீங்க ஆண்டோட பிள்ளைங்க. இயேசு கிறிஸ்து உங்களை இருளின் ஆளுகையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். பாவ பழக்க வழக்கத்துக்கு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அநேக டவுட். என்ன டவுட்னா, நான் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு ஏங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் உங்களை பாவம், சாபம், தரித்திரம், வறுமை, வியாதியிலிருந்து ஏற்கனவே விடுதலை ஆகி விட்டது. எங்க விடுதலை பெற்றிருக்கீங்க தெரியுமா? உங்களுடைய ஸ்பிரிட்ல, உங்களுடைய ஆவியில. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒளிந்தன. நீங்க வார்த்தையை கொண்டு உங்களுடைய விடுதலை, உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய சுகம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய வெற்றி அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. அதனாலதான் இந்த புஸ்தகத்துல போட்ட இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவா புஸ்தகத்தை போட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க கடவுள். என்ன, எதை பேசணும்? எனக்குள் இயேசு இருக்கிறான். இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். அவர் நீதிமான். நான் தேவனோட பிள்ளை. அவருடைய காயங்கள் நான் சுகமா இருக்கிறேன். நான் இப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1:13, இருளின் ஆளுகையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளைங்கள் மேல எந்த செய்வினை, எந்த புள்ளி சொல்லி மேற்கொள்ள முடியாதுங்க. ஏன் மேற்கொள்ள தெரியுமா? நீங்க சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க இன்னும் சத்தியத்தை புரியவில்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவர், 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 பெரியவர். ஆகையால் பயப்படாதீங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. உங்களுடைய ஜாப்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஃபேமிலி லைஃப்ல நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க முன்னேறுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வையாக மாற்றுகிறார். எதை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். எதை குறித்து வருத்தப்படாதீங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் இப்போதே ஒரு அற்புத சுகமளிக்கூடிய வல்லமை வெளிப்படட்டும். இப்போதே ஆண்டவர் எல்லா பயத்தின் ஆவிகள் இருந்து இயேசுவின் நாமத்தால ஜனங்களை விடுதலை ஆக்குகிறேன். என்னென்ன பிரச்சனையோடு நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களோ இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆண்டவருடைய பிரசனம் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. இப்போதே தேவனுடைய சுகமாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள் வருகிறது. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருங்க. நீங்க பாவி அல்லங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க நீதிமான். பலவீனர்கள் அல்லங்க, நீங்க பலவான். உங்களுடைய வியாதி அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையால் எதை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை மறுபடி கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியம் நடக்கும். God bless you. Praise God.